தங்கம்தான் உலகத்துக்கு பொதுவான நாணயம் என்று சொல்லலாம். உலக அளவில் இந்த தங்கத்தை யார் அதிகம் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று போட்டியே நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தங்க விலை என்னதான் உச்சத்துக்கு போனாலும் தங்க நகை வாங்கணுங்கிறது எல்லாருடைய கனவா இருக்கு. ஏன் என்றால் தங்கத்தை ஆடம்பரத்துக்காக மட்டும் வாங்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அது ஒரு அவசர கால நண்பனாகவே பெரும்பாலான மக்கள் பார்க்குறாங்க. ஆனா நம்மில் பல பேர் இந்தளவுக்கு முக்கியமான ஒரு உலோகத்தை உருக்கி டிசைன் செய்து ஒரு அழகான தங்க நகையாக எப்படி செய்றாங்கன்னு பார்த்திருக்க மாட்டோம். டெக்னாலஜி வளர்ந்ததால ரொம்ப ஈஸியா அதெல்லாம் தயார் பண்றாங்க. ஏன், நீங்களும் உங்க வீட்டிலிருந்து கூட அதெல்லாம் தயாரிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தா போதும். தங்க நகை மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம கடைகள்ல போய் வாங்குற 90% நகைகள், பொம்மைகள், இன்னும் நிறைய பொருள்கள், அது தங்கம், வெள்ளி, பிளாஸ்டிக் அல்லது எந்த உலோகமா இருந்தாலும் ரேபிட் புரோட்டோடைப் டெக்னாலஜில தயாரிக்கிறாங்க. அதாவது தமிழ்ல விரைவு முன்மாதிரி தொழில்நுட்பம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா 3D பிரிண்டிங். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல ஆரம்பிச்ச இந்த தங்க நகை செய்த முறை ஏறக்குறைய 1980 வரைக்கும் ஒரு சில கருவிகளை வைத்து கையிலே உருவாக்கின நகைகள் தான் அது வரைக்கும் இருந்தது. கம்ப்யூட்டர்லாம் வந்த பிறகு 1986ஆம் ஆண்டு சார்லஸ் ஹல் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் ஸ்டீரியோ லித்தோகிராஃபி என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த ஸ்டீரியோ லித்தோகிராஃபி தொழில்நுட்பத்தை 3D பிரிண்டிங்ல உபயோகப்படுத்தி ஒரு கம்ப்யூட்டர் மென்பொருள் மூலமா ஒரு நிஜமான பொருளை உருவாக்க முடியும். நான் ஏன் உங்க வீட்டிலிருந்தே தங்க நகையை தயாரிக்கலாம் என்று சொன்னேன் என்றால், ஒரு கம்ப்யூட்டரில் நீங்க டிசைன் செய்து அதை ஒரு நகை தயாரிக்கும் கம்பெனிக்கு அனுப்பினீர்கள் என்றால் அதை தங்க நகையாக மாற்ற முடியும். அப்படி தயாரித்த நகையை உங்களுடைய கம்பெனி பிராண்டிங்ல நீங்களே விற்கலாமே, இல்லையா? டிஜிட்டல் மாடலிங் என்றால் ஒரு முப்பரிமாண பொருளின் மாதிரி வடிவத்தை கணினியில் வரைவது. அதனை நிஜத்தில் ஒரு பொருளாக மாற்றி உற்பத்தி செய்யும் வகையில் தயாரிக்க முடியும். பல்வேறு மென்பொருள்களில் ஒரு டிஜிட்டல் மாடலை உருவாக்க முடியும். இந்த டிஜிட்டல் மாடலை 3D பிரிண்ட் செய்தால் கிடைப்பது முன்மாதிரி, அதாவது புரோட்டோடைப் எனப்படும். பொதுவாக 3D பிரிண்டிங் மற்றும் CNC பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த இரண்டும் ஒரே டிஜிட்டல் மாடல் தரவை வைத்து வேலை செய்கிறது. ஆனா அதனுடைய செயல்முறை வேறு வேறு. CNC மெஷின்கள் கழித்தல் முறையிலும் 3D பிரிண்டிங் கூட்டல் முறையிலும் ஒரு பொருளை உருவாக்குகிறது. நம்ம ஜுவல்லரி டிசைனில் 3D பிரிண்டிங் தான் உபயோகிக்க போகிறோம். அதனால் 3D பிரிண்டிங் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கணினியின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு முப்பரிமாண தரவை ஒரு சில 100க்கும் மேற்பட்ட பாகங்களாக அல்லது அடுக்குகளாக பிரித்து ஒவ்வொரு அடுக்காக ஒன்றின் மேல் ஒன்றாக பதித்து ஒரு பொருளை உருவாக்குவதுதான் 3D பிரிண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. 3D பிரிண்டிங்கில் நிறைய வகையான மெட்டீரியல்ஸ் உண்டு. உதாரணம் ஃபிலமெண்ட், ரெசின், பவுடர் போன்றவை. இதில் ரெசின் என்பது புற ஊதா ஒளிகள் மூலம் ஒளிச்சேர்க்கையின் போது திரவ நிலையில் இருந்து திட நிலைக்கு மாறக்கூடியது. நமது ஜுவல்லரி டிசைனுக்கு ரெசின் வகை 3D பிரிண்டிங் சிறந்தது என்பதை மட்டும் இப்போதைக்கு நினைவில் கொள்ளுங்கள். இந்த 3D பிரிண்டிங்கில் கிடைப்பது முன்மாதிரி என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த முன்மாதிரியை கையில் உருவாக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக கையில் செய்வது ஒரு நாளிலிருந்து சில சமயங்களில் வாரக்கணக்கில் ஆகிவிடும். இதே வேலையை டிஜிட்டல் மாடலிங் மற்றும் 3D பிரிண்டிங் ஒரு சில மணி நேரங்களில் முடித்துவிடுகிறது. எனவேதான் இதற்கு விரைவு முன்மாதிரி தொழில்நுட்பம் என்ற பெயர். 3D பிரிண்டிங் ஒரு நிலையான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எந்த மாதிரியான சிக்கலான வடிவமைப்பாக இருந்தாலும் 3D பிரிண்டிங்கில் சுலபமாக தயாரிக்க முடியும் என்பது சிறப்பு. கடந்த 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 3D பிரிண்டிங்குடைய உலக வர்த்தகம் சுமார் 17.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அது 2032ஆம் ஆண்டுக்குள் 98.31 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்குமென எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு பொருளை ஒருவருக்கேற்றாற் போல தனித்துவமாக உருவாக்கும் தன்மை, குறைந்த தயாரிப்பு செலவு, குறைந்த நேரம், அரசின் முதலீடுகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் இவையெல்லாம் 3D பிரிண்டிங்கை அடுத்த தளத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறது. இனி வரும் காலங்களில் 3D பிரிண்டிங்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாபெரும் வளர்ச்சியை அடையப் போகிறது.
கலை மற்றும் ஆடை வடிவமைப்பு, மருத்துவம், கட்டிடக்கலை, வாகனம் சார்ந்த தொழில்கள், விண்வெளி ஊர்திகள் போன்ற பல துறைகளில் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் மூலம் மாபெரும் முன்னேற்றத்தை காணலாம். உதாரணத்திற்கு, மருத்துவத்துறையில் இருக்கும் முன்னேற்றமாக ஒரு மனிதரின் காது, கிட்னி போன்ற உள்ளுறுப்புகளை கூட 3D பிரிண்டிங் மூலம் தயாரிக்கும் அளவுக்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கேட்கும்போது பிரமிப்பாக இருக்கலாம். தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் இது சாத்தியமாகிறது. இவையெல்லாம் முழுமையாக நடக்கும் பட்சத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். பயனாளர் தனது பொருளை தானே வடிவமைக்கவும், தயாரிக்கும் போதே மாறுதல்களை சொல்லவும், எல்லாவித கட்டுப்பாடுகளும் அந்த பொருளை உபயோகம் செய்பவரிடம் இருக்கும். இதனால் தேவையில்லாத சில செலவுகள் தவிர்க்கப்படும். 3D பிரிண்டிங் செய்ய போகும் புரட்சி நமக்கு வெகு தூரம் இல்லை. பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் எதிர்கால வளர்ச்சி பற்றி பார்த்தோம். அந்த வளர்ச்சியில் ஒரு வடிவமைப்பாளரின் தேவை மிக அதிகமாக இருக்கும் என்பது இன்றியமையாதது. எத்தனை செயற்கை நுண்ணறிவு மென்பொருள்கள் வந்தாலும் பயனாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய ஒரு திறமையான முப்பரிமாண வடிவமைப்பாளர்கள் எப்போதும் இருக்க வேண்டும். போட்டிகள் இன்னும் ஏராளமாக வரப்போகும் இந்த தளத்தில் இப்போதே தேவையானவற்றை கற்று வைத்திருத்தல் மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏனெனில் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் வடிவமைப்பாளர்களை சார்ந்தே எப்போதும் இருக்கும். ஜூவல்லரிகளில் மிக நுணுக்கமான வடிவமைப்புகள் உள்ளது. அது மில்லிமீட்டர் அளவுகளில் அளக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கக்கூடிய ஒரு கலை. அதை கைகளில் செய்யும் போது மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதையே கணினியில் வடிவமைக்கும் போது மிகவும் எளிதாக அமைத்துவிடலாம். அதற்கு நாம் பயன்படுத்த போகும் மென்பொருள் ரைனோசரஸ். நிறைய மென்பொருள்கள் இருக்கும்போது நாம் ஏன் ரைனோசரஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இது அனைத்து ஜூவல்லரி உற்பத்தி தொழிற்சாலையிலும் பயன்படுத்தக்கூடிய வழக்கமான மென்பொருள். ரைனோ கேட் மென்பொருள் மூலமாக கொடுக்கப்படும் இந்த பயிற்சி அனைவருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளும் வடிவத்தில் அமைக்கப்பெற்றிருக்கிறது. ஜுவல்லரி உற்பத்தி என்பது திட்டமிடுதல், வரைதல், கேட் டிசைனிங், அச்சு எடுத்தல், வார்ப்பு எடுத்தல், கற்கள் பதித்தல், மெருகேற்றுதல் போன்ற பல வகையான அடுக்குகளை கொண்டது. அதில் கேட் டிசைன் என்பது முக்கியமான ஒரு பகுதி. அதை பற்றி கணினி வழியில் அனைத்தையும் இந்த பயிற்சியானது கற்றுத்தருகிறது. மற்ற உற்பத்தி செயல்முறைகள் கணினி வழியில் கற்க இயலாது. எனினும் உற்பத்தி செயல்முறையின் அடிப்படைகள் இந்த ஜுவல்லரி கேட் டிசைன் பயிற்சியில் கற்றுத்தரப்படும். இந்த ஜுவல்லரி டிசைன் பயிற்சி அனைத்து வகையான மக்களுக்கும் வேலை வாய்ப்பை தருகிற தொழில்நுட்பமாக இருக்கிறது. வெளிநாடுகளில் கூட ஜுவல்லரி டிசைனருக்கான தேவைகள் அதிகம் இருக்கின்றன. எங்களிடம் பயிற்சியை கற்றுக்கொண்ட பல மாணவர்களுக்கு ஜுவல்லரி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் வேலை கிடைத்துள்ளது. இந்த பயிற்சிக்கு பின் எந்த பிரபல ஜுவல்லரி நிறுவனங்களிலும் வேலைக்கு சேரலாம். அல்லது உங்களிடம் சிறிது முதலீடு இருந்தால் நீங்களே ஒரு ஜுவல்லரி உற்பத்தி செய்யும் தொழிற்கூடத்தை துவங்கலாம். அல்லது குறைந்த செலவில் 3D பிரிண்டிங் சர்வீஸ் நிறுவனம் ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சி நகை தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் ஜுவல்லரி கேட் டிசைனர் வேலை வாய்ப்பை பெற்றுதரும் என்பதில் சந்தேகமில்லை. எனினும் ஜுவல்லரி டிசைன் பயிற்சி ஒரு கைத்தொழில் போன்றது. இது உங்களுக்கு பல விதங்களில் வருமானம் ஈட்டும் திறமை சார்ந்த பயிற்சியாக இருக்கும். இது ஒரு பலவகை தொழில் வாய்ப்புள்ள ஒரு பயிற்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.